ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கடல்ல இருக்கிறது மீன். நாங்க கவின் ஃபேனு. படம் வேற லெவலு. விக்ரன் இருக்குது ஃபர்ஸ்ட். படம் டைரக்டர் இருக்கிறது ஃபர்ஸ்ட். கோடி படத்துக்கு தான் பெஸ்ட். படத்தை போய் பார்த்துட்டு சொல்லு. படத்தை போய் பார்த்துட்டு சொல்லு. படம் வேற லெவலு. போய் படத்தை பார்த்துட்டு சொல்லு. ஆண்ட்ரியா ரோஸ் மல்லிகை பூ. ஆண்ட்ரியா ரோஸ்லயே அதான் பெஸ்ட். ஆண்ட்ரியா படத்தை பாரு. படம் பிளாஸ்ட். படம் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அங்கங்கங்க லேகிங்காக இருந்துச்சு. லைக் எப்படின்னா அங்கங்கங்க பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் காமெடிஸ் அதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறனால அது அந்தளவுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஆக்டிங் வைஸ் கேஸ்டிங்கில் வந்து எல்லாருமே ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கவின் அண்ணாவாக இருக்கட்டும், ஆண்ட்ரியா அம்மா இருக்கட்டும், சார்லி சாராக இருக்கட்டும், கிங்ஸ்லியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக இருக்கு. எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரியா வெள்ளி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அது ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. அவங்க எப்பவுமே நல்லா தான் பண்ணுறாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜோக்கு நல்லா இருந்துச்சு. மாஸ்க்குங்கிறது எப்படிங்கிறது நல்லா காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சார்லியோட நடிப்பு, கவினோடது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியா அப்படி பண்ணிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமெடி ஆடியன்ஸ் பார்க்கலாம். காமெடிலாம் இருக்கா? இருக்கு, நல்லா இருக்கு. நல்லாவும் இருக்கு காமெடி. படமும் நல்லா இருக்கு. 2 மணி நேரம் போர் அடிக்காம போதா? டைம் போனது தெரியல. நல்லா இருக்கு படம். ஒன்றும் இல்லை ப்ரோ, காமன் மேன் பற்றின படம் தான் ப்ரோ. ரீசெண்ட் டேஸில் காமன் மேனை பற்றி படம் எடுத்தால் நல்லா ஓடுதுன்றது புரிஞ்சு எடுத்திருக்காங்க. அது மாதிரி தான் சூப்பராக இருந்துச்சு. கவின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆண்ட்ரியாவோட கேரக்டர் மட்டும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஆண்ட்ரியா வில்லியா பண்ணிருக்காங்க. அதுதான் வில்லியா தான் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் மாதிரி கொண்டு வந்து அது ஒரு கிரே ஷேட் மாதிரி காமிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தது. அதனால டைட்டில் மாசம் இருக்கு படத்தோட பேரு. ரிலேட்டபிளாக தான் இருக்கு. தேங்க்யூ. வேற என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? இல்லை, காமன் மேன் பற்றின படம் தான் ப்ரோ. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை. மெச்சூரிட்டி தருது. கமர்ஷியல் படத்தை ஹேண்டில் பண்ணுற ஹீரோ மெட்டீரியல் ஆனாருன்ற மெச்சூரிட்டி நல்லா தருது. சூப்பராக. ஹீரோயினி பெருசாக ரோல் இல்லை ப்ரோ. அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சுது. அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. எல்லாமே கதையோட ஆட்கள் தான். இல்லை ஹீரோயின் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே கதை சார்ந்தவங்க தான் போயிட்டு இருக்காங்க. அதனால அது ஒரு மாதிரி போகுது. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்டு ஜிவியோட பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. பேச சொல்லிட்டு நீங்க எல்லாம் சவுண்ட் கொடுத்தா தப்பு. அவங்க பேசும்போது விடுங்க. அது வணக்கம். ஃபர்ஸ்ட் டே ஃப்ரெஷர் கமலா தியேட்டர்ல பார்த்தோம். Crowd seem to enjoy it. அதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். And hopefully everyone in Tamil Nadu and all over the world enjoys the film this weekend. மிகப்பெரிய நன்றி. Congrats. Thank you. Vikarnan, first film. Please. தேங்க்யூ சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா எல்லாரும்? சரி, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Vanakkam. I don't have words to say. Mask has finally released. It's all yours. Watch it and let us know how you like it. We got nice response for the first day first show. And yeah, thank you so much. Thank you friends. சீக்கிரமா போய் பாருங்க. மாஸ் மூவி awesome. ஆண்ட்ரியா மேம் ஃபண்டாஸ்டிக். ரோல் ஆஃப் அ லைஃப் டைம். அவங்க வந்து வில்லி பண்ணா கூட அதில் நிறைய ஷேடு ஒரு அதில் நல்ல ஒரு அவங்கள்ட்ட நிறைய நல்ல குணங்களும் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். அதே மாதிரி கவினோட கேரக்டரும் இந்த சைடில் ஹீரோவாக இருந்தால் கூட அவர்கிட்ட சில இது எத்திக்கல் ஹேக்கர், எத்திக்கல் ஹஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற வேலையில் ஒரு எத்திக்ஸ் வச்சுட்டு ஒரு நல்ல கேரக்டர். டெஃபினட்டாக சொல்லணும் கவினுக்கு. இந்த மாதிரி கேரக்டர் ஹீரோனா சும்மா அவர் எல்லாம் அவர் பண்ணுறதெல்லாம் சரின்னு காமிக்காமல் அவர் யோசித்து பண்ணுறார் அப்படின்னு நல்ல ஒரு 2 கேரக்டர்ஸ். சாங்ஸ் நல்லா இருந்தது. சார்லி சார் ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்கார். காமெடி நல்ல லைட் மூவி, ஹைஸ் மூவி, லைட் மூவி பட் வித் மெசேஜ். அண்ட் கடைசி 10-15 மினிட்ஸ் நல்ல ட்விஸ்ட்டு கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஆக்ஷன் சண்டை அந்த மாதிரி ரொம்ப கார் சேஸ் அந்த மாதிரி கிடையாது. கதை தான் நகருது. ஆனால் கதை ரொம்ப அருமையாக நகருது. எம்ஆர் ராதா ரொம்ப நல்ல டச்சு. அந்த மாஸ்க்லேருந்து அந்த வாய்ஸ் தான் முதல்ல ஆரம்பிக்கிற போது கொடுக்குறது. கம்பேரே பண்ண முடியாது. கவின் வந்து இந்த கேரக்டர் லடிபேகர்லாம் நல்லா தான் பண்ணார். பட் இது ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் மூவிஸ். யாருமே இந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க.
அந்த மாதிரி ஒரு ஹீரோனா அது ஒரு அடக்கியும் வாசிச்சு அட் த சேம் டைம் ஒரு துருத்துன்னு இருக்கிற மாதிரி நல்ல ரோல். டெஃபினெட்லி கரீனாவோட கேரியர்ல பெஸ்ட் மூவி, ஆண்ட்ரியாவோட கேரியர்ல அதுக்கு மேல பெஸ்ட் மூவி. மாஸ்க் ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக நல்ல ஒரு தீஃப் ஸ்டோரி தான். அது எப்படி மணி ஹெஸ் மாதிரி நல்லா கொண்டு போகிறாங்க. ஆண்ட்ரியா அவங்க வில்லியா ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு, நெகட்டிவ் கேரக்டர் நல்லா இருக்கு. சார்லி சார் கேரக்டர் இன்னும் சூப்பராக இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த படமா இருக்காது. ஆமாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். வச்சிருக்காங்களே ஏதாவது முகமுடி ஏதாவது போடுற மாதிரி ஏதாவது. ஆமாம் மாஸ்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு தெஃப்ட்டுக்கு நல்லா இருக்கு படம். படத்துல சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. சாங் வந்து பெருசா இல்ல, ஒரு சாங் தான் வரும், பட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? ஒரு தெஃப்ட் வந்து அது எப்படி எங்க கொண்டு போகுது, ஆண்ட்ரியாவையும் கவினையும் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு தெஃப்ட்டுக்கு வந்து அவங்க 2 பேரும் கனெக்ட். படத்துக்கு 10 மார்க் எத்தனை மார்க்? 8.5. அதான் நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் மேனால பொலிட்டிக்கல் வைஸ் என்ன பவர் காட்ட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கவின் ஆயிட்டீங்களா? நல்லா இருக்கு. ஆண்ட்ரியா மேம் வில்லி ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அது கேட்கறதுக்கு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அன்பிரெடிக்டபிளா இருக்கு, ஆனா உண்மையாவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் சூப்பரா இருக்குண்ணா. என்ன ப்ரோ பிடிக்கும்? புதுசா என்ன பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருக்கண்ணா. கமர்ஷியல் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. மாஸ்க் டைட்டில் ஏத்த மாதிரி எப்படி கொண்டு போயிருந்தாங்க? மாஸ்க் அதான்ண்ணா மெயின், அந்த மாஸ்க் தான் மெயின். எம்ஆர் ராதா பண்ணி அந்த மாஸ்க் நினைக்கிறேன் சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. கவினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அவரோட ஃபேன் நான் ரொம்ப பிடிக்கும் நான் கவினை. வேட்டையிலேருந்தே பிடிக்கும். அதனால் அவங்க டாப்பில் வந்துட்டாங்க. ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க புதுசாக எல்லாமே புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஏத்த படமா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம்ண்ணா. வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, எல்லாரும் வந்து பார்க்கலாம். படத்தை பிடிக்காதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்க படம், எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ண வேணாமே. எல்லாரும் வந்து பாருங்கள், படத்தை வந்து தேட்டரில் பாருங்கள், சூப்பராக இருக்குண்ணா. சொல்லப்போனால் நான் வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸே பண்ணிட்டு வரல, லைக் நார்மலாக வந்தேன். இன்னொன்று வெற்றிமாறன் சார் இன்க்ளூட் ஆயிருக்காரு, வேறு ஆண்ட்ரியா மேம் ப்ரொடக்ஷன்ஸு, சரி வந்து பார்க்கலாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். டிசப்பாயிண்ட்லாம் எதுவுமே பண்ணல. கவின் சார் ஆக்டிங் நார்மலாகவே ஒரு மாதிரி நேச்சுரலாக நல்லா பண்ணுவார். ஆக்டிங் பண்ணுற மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி கேஷுவலாக நல்லா பண்ணுவார். ஸோ நல்லா மூவிஸ்லாம் நிறையாவே பண்ணியிருக்காரு. சரி வந்து இதையும் பார்க்கலாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படி டிசப்பாயிண்ட்லாம் பண்ணல. இந்த ஸ்டோரி லைனு எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வேறு ஜிவி பிரகாஷன் மியூசிக் சொல்லவே வேணாம். எனிவே அந்த சிச்சுவேஷனோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. வேறு ஆண்ட்ரியா மேம் நம்ம எப்போதும் ரசித்து தானே பார்த்துருக்கோம். லைக் சொல்கிறேன், அவங்க பண்ண அந்த துப்பாக்கியில் பாட்டு பாடியிருப்பாங்க, அந்த வாய்ஸ் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஆக்டிங்கு நிறையா படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, நம்ம ரசித்து தானே பார்த்துருப்போம். ஆனால் இப்போது வட சென்னையில் அவங்க ஆக்டிங் பண்ணது இப்போ கண்டினியூஸாக அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்களே, அது பண்ணும்போது தெரியுது சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ அந்த பழைய ஆண்ட்ரியா பார்த்து யோசிச்சா இந்த மாதிரி ஆக்டிங் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற மாதிரி. என்ன சொல்ல வரனா, அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். வெறும் நம்மளுக்கே பார்த்தா ரெஸ்ட் ஆக்டர் ஒரு பார்த்தா ஜர்க் அடிக்குது, எப்படி சொல்கிறது, சூப்பராக அடுத்து என்ன போகுது, ஒரு வில்லனிஸ்டிக்காக சொல்கிறேன், ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள. போர் அடிக்கல, எனக்கு போர் அடிக்கல. படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. கவின் அண்ணா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. எல்லாரோட அவங்களுக்கு கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க மாஸ்க்லாம் போட்டு வந்து ஷூட் பண்ணுவாங்க, நல்லா இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது, அது சூப்பராக இருந்தது. அந்த சீன் தான் எனக்கு பிடிச்சது. பர்ஃபார்மன்ஸு நல்லா தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அவங்க பண்ணுறது. கவினோட ஆக்டிங்லாம் சார் சொல்றீங்க, போன படம்லாம் பார்த்துருப்போம். அந்த படம் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் பண்ணிருக்காரா? அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி தானே கேரக்டர் வரும். ஸோ இந்த படத்துக்கான கேரக்டர் என்னவோ அதோட ஜஸ்டிஃபிகேஷனாக அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ராபரி நடக்கும், அவர் ஸ்பையாக இருந்து கண்டுபிடிப்பார், அவ்வளோதான். ஃபன் த்ரில் எல்லாமே இருக்குது மூவி. ஃபன் த்ரில் எல்லாமே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆண்ட்ரியா மேம் வந்து ஹீரோயினாக பார்த்துட்டு வில்லியாக பார்க்குறப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸலண்ட், எங்கெங்கே என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தாரு. ஓவராலாக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, நல்ல காமெடி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். அவங்க பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக படத்தில் சாங்ஸை விட பிஜிஎம் நல்லா இருந்துச்சுண்ணா. சாங்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒட்டலை. படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க? ஒரு காமன் மேனுக்கு கோவம் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு கவர்மெண்ட் மேலேயோ ஒரு பணக்காரங்க மேலேயோ கோவம் வந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தான். டைட்டில் மாஸ்க் வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி எதுவும் மாஸ்க் அதை அதான் நான் சொல்லக்கூடாதுண்ணா. சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த இதுவே இருக்காமல் போயிடும், பார்க்குறவங்களுக்கு இதுவும் இல்லாமல் போயிடும். மாஸ்க் வச்சு இருக்குது, அது ஒரு பேஸ் தான்.
அதை வச்சு அவங்க ஒன்று சொல்ல வந்திருக்காங்க. அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்க கதை தான் ரொம்ப முக்கியம்.